அமெரிக்காவோட ராணுவமான நாங்க ட்ரோன் கேரியர்ஸ் அழிச்சிட்டோம். ஈரான் கிட்ட ஒன்னே ஒண்ணுதாங்க இருந்தது. IRIS சாஹித் பஹமன் பஹேரி அப்படிங்கிறது போல ஒரு ட்ரோன் கேரியர் வச்சிருந்தாங்க. நாங்க அடிச்சிட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி 11 கப்பல்கள் வச்சிருந்தாங்க. கல்ஃப் ஆஃப் ஒமன் பகுதிகளில் சுத்திட்டு இருந்தாங்க ஈரான் கப்பல் வச்சுட்டு. இப்போ அவங்ககிட்ட 0 தான் இருக்கு தெரியுமா, எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது போல அமெரிக்க தகவல் சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ட்ரோன் கேரியர் இழப்பு அப்படிங்கிறது ஈரானுக்கு இருக்கு. அது மிக பெரும் அளவில் இழப்புகள் தான். இதை பல நபர்களும் அதை பெருசா கூட பேசலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனையா இருக்கு, போர்ட்ல நிக்கிற கூடிய கப்பல்களை ஈஸியா அடிக்க முடியும், யார் வேணாலும் ஈஸியா தாக்க முடியும். அப்படி இருந்தும் ஏன் போர்ட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இங்க ஒரு கேள்வி. அது வச்சுக்கலாம். ஏன்னா அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா, பெர்லின்ல இருக்கக்கூடிய போர்ட்ல இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் வெளியே வந்துச்சு. சேஃப்டிக்காக பாத்தீங்கன்னா போர்ட்ல இருந்துச்சுன்னா ஈஸியா அடிச்சிருவாங்கன்றதுக்காக வெளியே வந்துச்சு. அப்பவே ஈரானும் அங்க போர்ட்ல இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் வெளியே எடுத்திருக்கலாம், ஆனா எடுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதலுக்கு முன்னாடி அந்த ட்ரோன் கேரியரை பாத்தீங்கன்னா மேக்ஸார் சேட்டலைட் பண்ண எடுத்திருக்கு. அது கேரியர் தான், ட்ரோன் எதுவுமே இல்லை. ஏன்னா அதுல பார்க்கும் போதே தெரியுது எல்லாத்தையும் என்னென்னலாம் கழட்டணுமோ எல்லாத்தையுமே ஆல்ரெடி ஈரான் கழட்டிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அடிப்பாங்க அப்படிங்கிறது ஈரானுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால அதை பத்தி பெருசா அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஸோ அதனால அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வெறும் கப்பலை தான் பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கா அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா தேங்க்ஸ் டு மேக்ஸா அவங்க ஆல்ரெடி சேட்டலைட் இமேஜ் எடுக்கும் போதே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ட்ரோன்கள்லாம் மேல டாக் ஆயிருக்கும், நம்ம பார்த்தாலே தெரியும். அது ஒரு சும்மா ஒரு கப்பலா நின்றுக்கே தவிர அது ஒரு பொருள் சேதம் அவ்வளவுதானே தவிர அதுல இருக்கக்கூடிய ட்ரோன்கள்லாம் வெடிச்சிச்சான்னு கேட்டா இல்ல, அதுல எதுவுமே இல்ல, ஆட்களே இல்லை அப்படிங்கிறதா அதுல இருக்கக்கூடிய விஷயம். அங்க இருக்கக்கூடிய கப்பல்களையும் பெருசா ஈரான் எதையும் பாதுகாக்கணும்லாம் யோசிக்கவே இல்லை. அது இவ்வளோ பெரிய லாங் ஸ்கேல் யுத்தம், நீண்ட நாள் போர் அப்படிங்கும் போது இதெல்லாம் செய்ய முடியாதுன்றது ஈரானுக்கும் தெரியும். ஆல்ரெடி சொன்னதுதான், ஈரான் ஒரு காமிகாசி அப்படிங்கிறது போல. ஸோ ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு நபரும் காமிகாசியா தான் இப்போதைக்கு இருக்காங்க. அது பார்த்தாலே தெரியுது. ஏன்னா வரக்கூடிய செய்திகள் அது போல இருக்கு. நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அமெரிக்கால பீத்திக்கர்ல எந்த ஒரு பெருசா ஒரு இதுவுமே இல்லை அப்படிங்கிறதுல இதுல இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. இப்போ ஈரானோட அதிபரான மசூத் பெசஸ்கியான் அவர்கள் ஹாஸ்பிட்டலை அடிக்கிறாங்க, ஸ்கூல்ஸை டார்கெட் பண்றாங்க. இது நாட்டோட எதிர்காலத்தை டார்கெட் பண்றாங்க. குழந்தைகள், சில்ட்ரன்ஸ், கர்ப்பிணி பெண்கள், இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேணும்னே அடிக்கிறாங்க. இது ஹியூமனிடேரியன் பிரின்சிபல்ஸே வயலேட் பண்ணுது, நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல ஈரானோட அதிபர் பெசஸ்கியான் அவர்கள் வார்னிங் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா காந்தி ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதோட தெஹரான் கேபிட்டல்ல இருக்கு. ஸோ அது மேல பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இஸ்ரேலோட 2 மிசைல்கள் அங்க போய் அட்டாக் நடந்திருக்கு. அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஈரான்ங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃபுல் ஸ்கேல் வார்ல இருக்கும். ஸ்டேட் ஆஃப் வார்னு இல்லை, ஃபுல் ஸ்கேல் வார்ல இருக்கும். நாங்க அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டாவும் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாவும் எங்களோட சுப்ரீம் லீடரை கொண்டதுக்கு நாங்க ரிட்டாலியேட் பண்ணியே தீருவோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய தாக்குதல், அந்த தாக்கம், அதுவும் குறிப்பா அரபுலக நாடுகள் அப்படிங்கிறது போல எப்படி சொல்றது, ஹெவன் ஆஃப் த இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த நாடுகள் உலகத்தோட ஹெவனியாவோ கூட இருக்கும். UAE எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க, இன்டர்செப்டார் மிசைல் 1 வாரத்துக்கு தான் இருக்கும், இதே போல நீடிச்சதுன்னா என்கிட்ட இன்டர்செப்டார் மிசைல்ஸே கிடையாது, கத்தர்ல 4 நாள் தான் என்கிட்ட இருக்கும். ஸோ எங்களுக்கு அர்ஜென்ட்டா பாத்தீங்கன்னா ராணுவ உதவி தேவை அமெரிக்கா அப்படிங்கிறத கதறி இருக்கிறாங்க. ஸோ இவங்க தரப்புல இருந்து கேட்கக்கூடிய அந்த இன்டர்செப்டார் மிசைல் அமெரிக்கா கொடுப்பாங்களா, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. இப்ப என்ன நடக்குது, ஏன் ஈரான் எல்லா பக்கத்துலயும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்வி. நம்ம கூட போன பதிவுல சொல்லியிருப்போம், எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அமெரிக்காக்கு இல்லாம போச்சு அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா இது ஒரு லாங் ஸ்கேல் வார் தான், ஆனா அமெரிக்கா பிளான் பண்ண மாதிரியான ஒரு லாங் ஸ்கேல் வாரா இல்ல. அவங்க என்ன பிளான் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, டீ கடை பெஞ்ச் இந்த சென்ஸ் ட்விட்டர், டெலகிராம், டிஸ்கார்டு, நிறைய இது இருக்கு. ஸோ இணையதளங்களில் நீங்க உட்காந்தீங்கன்னா யூடியூப், ஸோ இதெல்லாம் பண்ணா அவங்க உட்காந்து அவங்களோட கருத்துக்களை பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அருமையான கருத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஓகே அப்படிங்கிறது போல இது கொஞ்சம் ஆப்டா இருக்கு போல தெரியுது அப்படிங்கிறது. ஏன்னா மணிக்கணக்கா பேசுவாங்க, பல விஷயங்கள் சொல்லுவாங்க, இதுல இது கொஞ்சம் ஆப்டா இருக்கு அப்படிங்கிற எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, இனிஷியல் ஃபேஸ்ல
எந்த அளவுக்கு தாக்க முடியுமோ நம்ம ஈரானை தாக்கணும். ஏர் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு அழிவுகளை ராணுவத்துக்கு ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்திடணும். ராணுவ தலைமைகளை அழிச்சிடணும் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் அமெரிக்கா பிளான் பண்ணியிருக்கணும். அதனாலதான் கமாண்ட் சென்டரை அடிச்சிருக்காங்க. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், அதாவது அமெரிக்காவோட இதயம் அப்படிங்கிறது பென்டகான். ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இது நீங்க இன்னும் நம்ம நார்மலா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சிவிலியன்ஸ் நீங்க ராணுவம் அவங்க பேசுறது வேற டேர்ம்ஸா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு புரிஞ்சுமே நான் உங்களுக்கு சொல்றேன். இது தப்பு சரின்னு இல்ல. என்னன்னா கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதயம். மூளை அது நீங்க சொல்லுவீங்க, அது வேற. பட் ஆனா இதயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பென்டகான் மாதிரி. இப்போ இதயம் துடிச்சாதான் ரத்தம் அந்த வெசல்ஸ் வழியா வந்து பண்ண பல இடத்துக்கு போகும். அதே போலதான் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இயங்குனாதான் கமாண்ட் சுத்தி இருக்கக்கூடிய மிசைல் பேசிஸ்க்கா இருக்கட்டும், லான்ச்சர்ஸுக்கா இருக்கட்டும் போகும். ஸோ இப்ப அந்த இதயத்தையே அழிச்சிட்டோம் அப்படின்னா துடிக்காது. அது மட்டும் இல்லாம மூளை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் லீடர்ஸ், முடிவெடுக்கக்கூடிய நபர்கள், டாப் நபர்கள். இத ரெண்டையும் குறி வச்சு ஃபுல்லா அழிச்சிட்டோம் அப்படின்னா முடிவெடுக்கக்கூடிய நபர்களும் இல்ல, இதய துடிப்பும் இல்லை அப்படின்னா அது ஒரு செத்த பணம். ஈஸியா முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அமெரிக்கா இருந்திருக்கலாம். அது போலதான் இப்ப நடந்திருக்கு. ஏன்னா கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ஒரு ஸ்ட்ரைக்ல 48 பேர்த்துக்கிட்டே இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா. மிக முக்கியமான நபர்கள், அது போல நிறைய நபர்கள் இறந்திருப்பாங்க, அது கூட ராணுவ வீரர்கள்லாம். மிக முக்கியமான நபர்கள் ஒரு தாக்குதல்களை இறந்திருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே அமெரிக்காவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க இது போல பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ இது போல தாக்குதல் பண்ணும்போது மேபி நிலகுலைஞ்சு போல ஈரான், அப்படி இல்லைன்னா சில மிசைல்கள் தாக்கப்படும். அதை விடாம ஹெவியா அடிக்கணும். ஏன்னா அவங்க மிசைல்ஸையே யூஸ் பண்ணக்கூடாது, ரிட்டாலியேட்டே பண்ண முடியாத அளவுக்கான ஹெவியான தாக்குதல்கள். ஏன்னா 5000-6000 குண்டுகளுக்கு மேல போட்டாச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. ஓப்பனிங் வார்லயே 2-3 நாள்லயே 6000-7000 குண்டுகள் கிட்ட போட்டாச்சு ஈரான் மேல அப்படிங்கிற சொல்றாங்க. எல்லா ராணுவத்தோட எல்லா தலைமையகம், போர் கப்பல்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஈரான்ல என்ன இருக்கு, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க என்ன யோசிச்சாங்களோ அதை செஞ்சுட்டாங்க. ஏர் கேம்பெயின் வச்சு வந்து பண்ண முடிச்சுட்டாங்க. இப்போ நல்லதட மாதிரி போயிருக்கணும் ஈரான். ஆனா எப்படி ஸ்டேபிளா இருக்காங்க அப்படிங்கிறது கேள்வி. இது இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் பை டிஃபால்ட்டா சென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிற ஒரு அமைப்புல இயங்கக்கூடிய நபர்களுக்கு டீசென்ட்ரலைஸ்டா இருக்கிறவங்க எப்படி இயங்குவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்காது. அதுதான் இவங்களோட மிஸ்கால்குலேஷன். டீசென்ட்ரலைஸ்டுனா ஒரு தலைமை ஆர்டர் கொடுத்தாதான் அந்த ஆர்டருக்கு ஏற்ப செய்யப்படணும் அப்படிங்கிறது போல ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாம அவங்க தான் தோணித்தனமா அவங்க முடிவெடுத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள இப்படித்தானே நடக்கும் அப்படிங்கிறது போல நம்ம உள்ள போய் நம்ம ப்ரீ செட்டா ஒரு வேலையை செஞ்சோம்னா செயல்பட முடியாது. அந்த ஆர்கனைசேஷன் எப்படி செயல்படுதோ அதுக்கேற்றபடி நம்ம செயல்பட்டாதான் அந்த ஆர்கனைசேஷனை நம்ம வழி கொண்டு வர முடியும் இல்லையா. ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிஸ்கால்குலேஷன் அப்படிங்கிற சில அனலிஸ்டோட கருத்துக்கள். பட் இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜ்ல அமெரிக்கா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா குர்திஸ்தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த போர் ஆரம்பிக்கும் போதே நம்ம மேப்ல கூட வரைஞ்சு காமிச்சிருப்பேன். குர்திஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் ஈரானோட வடக்கு பகுதியில அடிக்கலாம். துருக்கி வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட வடமேற்கு பகுதிகளை தாக்குதல் பண்ணலாம், பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இங்க நிலைமை சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னா ஈரானோட மக்கள் வந்து அகதிகளா வந்துடக்கூடாது, அதனால நம்ம ஒரு பஃபர் ஜோனை உருவாக்கி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற துருக்கியில யோசிப்பாங்கன்னு பார்த்தா. ஆனா வீதிகளை இறங்கி நின்று போராடிட்டு இருக்காங்க, பழிவாகணும்னு சொல்லிட்டு. யாரும் ஈரான் விட்டு ஓடக்கூடிய நிலைமையில ஈரானோட மக்கள் கிடையாது. கடைசி வரைக்கும் போராடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசி ஈரானியனோட மரணத்துக்கு அப்புறம் தான் ஈரானை வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியுமே தவிர ஈரானை ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் இனி எந்த ஒரு நாட்டுக்குமே இருக்காது அப்படிங்கிறத இப்போ இந்த ஒரு விஷயத்துல எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்க. இப்போ அடுத்தது குர்திஸ்தான். ஸோ சிரியா, இங்க இருக்கக்கூடிய குர்தின மக்கள், ரெண்டாவது ஐசிஸோட தீவிரவாதிகள், இந்த சிறைச்சாலையில இருந்து தப்பி ஓடினவங்க எல்லாத்தையும் ஈராக்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்கும். ஸோ அதிகப்படியான நபர்கள் இந்த ஈராக்கோட குர்திஸ்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருக்காங்க. ஸோ ஈரானோட மேற்குல அவங்க அட்டாக் பண்ணும்போது அமெரிக்கா ஈரானோட தெற்கு பகுதிகளில் ஆம்பிபியஸ் லேண்டிங் மேபி தாக்குதல், பாகிஸ்தானை பயன்படுத்தி கூட ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது போல பண்ண யோசிச்சிருக்கலாம். ஸோ இப்ப 2 சைட்ல வந்து தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா
ஈரான் கொஞ்சம் கொஞ்சமா தோக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு லாங் ஸ்கேல் யுத்தத்துக்கு தான் அமெரிக்காவும் பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வின்னிங் ஸ்ட்ராட்டஜியா மட்டும்தான் இருக்கு. இப்ப அதுக்கு ஏற்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதாவது அவங்க என்னவோ அதை செயல்படுத்துறாங்க. இதுல என்ன மாறிடுச்சு அப்படின்னா, அது போல நடக்குது அப்படின்னாலும், அவங்க தாக்குறாங்க அப்படின்னாலும், இனிஷியலா இஸ்ரேல் அடிப்பாங்க, அமெரிக்காவோட பேஸ் ஈராக்ல அடிப்பாங்க, சிரியால அடிப்பாங்க. ஈரான் மிஞ்சி இருக்கக்கூடிய மிசைல்ஸை பயன்படுத்தி இதைத்தான் செய்வாங்க. நம்ம அங்க இருக்க ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வெளியெடுத்தலாம், சேஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல ஒரு சில பகுதிகளில் மட்டும் அக்குமுலேட் பண்ணிட்டு பல பகுதிகள்ல இருந்து இவாக்குவேட் பண்ற மாதிரியான தோரணைகள் காமிச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஈரான் இங்க தானே டார்கெட் பண்ணுவாங்க. நார்மலா நீங்க அப்பர் இஸ்லாமிய நாடுகள், லோயர் இஸ்லாமிய நாடுகள் எடுத்துக்கோங்க. லோயர் இந்த சென்ஸ், அதாவது நீங்க அந்த மீனிங்ல எடுத்துக்க வேணாம், மேப்ல பார்க்கும்போது நான் சொல்றேன், மேல கீழே சொல்ல வரேன். தெற்கு வடக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ வடக்கு இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னா சிரியா, ஈராக்கு, ஈரான், ஸோ துருக்கி, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள். தெற்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சவுதி, கத்தர், யுஏஇ, பெஹ்ரின், இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இப்போ ஈரான் என்ன பண்ணியிருப்பாங்க, வடக்குல இருக்கக்கூடிய வடமேற்குல இருக்கக்கூடிய நாடுகளை தான் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிஸ்கால்குலேஷன் அமெரிக்க தரப்பு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும், ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அவங்க எதுவும் செய்ய போறதில்லை, எதுவும் பண்ண போறதில்லை அப்படிங்கிற இன்கேஸ் ஒரு நீண்ட நாள் யுத்தமாவே இருந்தாலும் ஈரான் அங்கதானே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, குருதின மக்கள் அடிக்க போறாங்க. நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மட்டும் கிளியர் பண்றதுக்கு விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள்லாம் இருக்கு. ஸோ நேவல் பிளாக்கேட் அந்த மாதிரி ஏதாவது செய்யறாங்கன்னா நம்ம அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற இவங்க தரப்பு வந்து யோசிச்சிருக்காங்க, அமெரிக்க தரப்புல. ஸோ இப்போ அது எல்லாத்துக்கும் நேர்மாறா ஈரான் தெற்குல இருக்கக்கூடிய, ஈரானுக்கு தெற்குல இருக்கக்கூடிய நாடுகள் மேல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இத கொஞ்சம் கூட அமெரிக்கா ப்ரிடிக்ட் பண்ணல. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி அவங்க பிளான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப என்ன ஆகி போச்சு, இதுல என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி அப்படின்னா, மேல சண்டை பிடிக்கிறாங்கன்னா அங்க சண்டை பிடிச்சிட்டே இருக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா அதனால உலகத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. ரஷ்யா திட்டம் போட்டிருக்கிற மாதிரியான வர்த்தக பாதை அங்க வராது, சீனா பிளான் பண்ணியிருக்கிற மாதிரியான வர்த்தக பாதை அங்க வராது. இதுதான் அங்க நடந்திருக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கும். ஒருவேளை ஈரான் போர்ல இருந்ததுன்னா அந்த பிராந்தியம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா சிரியா, ஈராக், ஈரான், மேல துருக்கியோட பஃபர் ஜோனு, அசர்பைஜான், ஸோ இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஈரானை கூறு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாற்றுக்கத்துல. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு அதோட தெற்கு பகுதிகளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா, உலகத்தோட வர்த்தகம், இந்த வர்த்தகத்தை நீ சீர்குலைக்கிற, என் வழியா நடக்கக்கூடிய வர்த்தகத்தை நீ சீர்குலைக்கிற, என் நாட்டை சீர்குலைக்கிறனா அப்ப நீயும் பண்ணாதப்பா அப்படிங்கிறது போல ஈரான் அவங்களோட தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளை அடிக்கிறாங்க. ஸோ இப்ப இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் காரிடோர் செயல்படுமா? செயல்படாது, தம்பிச்சு போச்சு. ஸோ இப்போ இவங்களால அட்டாக் பண்ண முடியுமா, ரிட்டாலியேட் பண்ண முடியுமானா இந்த அளவுக்கான ஹெவியான ஸ்ட்ரைக், ஹெவியான இம்பாக்ட் இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அமெரிக்கா அடிச்சாங்கல்ல, இது போல ஒரு ஸ்ட்ரைக்க இதுக்கப்புறம் ஈரான் மேல தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்டேஜ்ல எந்த அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்த முடியுமோ பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சொல்றதுல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இப்ப வரைக்கும் ரஷ்யால மிசைல் தீர்ந்து போயிரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ட்ரோன் தீர்ந்து போயிரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கதையா தான் மாறி போயிரும். இதுக்கப்புறம் ஈரான்ல அடிக்கிறதுக்கு ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு, அவங்க கிட்ட எதுவுமே இல்ல, அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அவங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணக்கூடிய இன்டெல்ல எல்லா இடத்தையும் அடிச்சுட்டாங்க, எல்லா இடத்தையும் அழிச்சிட்டாங்க, எல்லா ஹெட் குவார்டர்ஸையும் அழிச்சாச்சு. இப்ப அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, எந்த ஒரு இடமுமே இல்லை. ஆனாலும் மிசைல் லான்ச் பண்ணப்படுது. அந்த மிசைல் பேஸ் அடிச்சிடலாம்ல, அது பண்ணிடுவோம்ல, உருவாக்கக்கூடிய பகுதிகள் அடிச்சிருவாங்கல்ல அப்படிங்கிறது விஷயம்லாம் தான், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஈரான்ல தயாரிச்சாதானே அது போய் அழிக்கிறது அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் இருக்கு அதுல. ஸோ அதனால ஈரான்ல தயாரிச்சாலும் தயாரிக்காட்டி ஈரான் மிசைல் ஏவத்தான் போறாங்க, அதெல்லாம் எந்த ஒரு வழியிலும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. இப்போ அவங்க ஈரான் அந்த சைடுல சண்டை பிடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப தெற்கு பகுதியில் அடிக்கிறதுனால அமெரிக்காக்கு என்ன உண்டுன்னு தெரியல. இப்போ இங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல சவுதி, யுஏஇ, கத்தார், இவங்க எல்லாரும் அமெரிக்கா அழுத்தங்கள் போட்டு பார்த்துருக்காங்க, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் தான். இப்போ வர்த்தக பாதையும் கிடையாது, எதுவும் கிடையாது, உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. இப்ப இந்த இடத்துல இருந்து எக்ஸிட் பண்றதுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அமெரிக்காக்கு? இல்ல. உடனே இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம்
ரஷ்யா கிட்ட போயிருக்காங்க. ரஷ்யா என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு தலைவரை அடிச்சுட்டாங்க பாவம். என்னங்க பண்றது? அமெரிக்கா கொன்னுட்டாங்க. அப்படிங்களா அவங்க தரப்பு வந்து புலம்பி இருக்கிறாங்க இவங்களுக்கு. இவங்க கூப்பிட்டு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா அவங்க இவங்க கிட்ட புலம்பி இருக்காங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்ப நெகோசியேஷன் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஈரான் நெகோசியேஷனுக்கு மறுத்துட்டாங்கல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஈரான் இந்த இடத்துலதான் தெளிவா ஒரு காயினை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா கூட நாங்க நெகோசியேட்டே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப நெகோசியேட் யார்கிட்ட பண்ணுவீங்க அப்படின்னா அரபுலக நாடுகள் கிட்ட பண்ணுவோம். அரபுலக நாடுகள்னா சவுதி, யுஏஇ, கத்தார், பெஹரின் இவங்க கிட்ட பண்ணுவோம். இப்ப இவங்க ரஷ்யா கிட்ட போய் கேட்கும் போது ரஷ்யா மத்தியஸ்தம் பண்ணி ஈரான் பேசுறாங்கன்னா ஈரானோட டீல் என்னவா இருக்கும்? அமெரிக்காவோட பேஸ் எதுவுமே இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல கேட்பாங்க. அப்படி கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க எங்களை அடிக்கிறாங்க, நாங்க அவங்களை அடிக்கணும். உங்களுக்கு அடிப்படக்கூடாதுன்னா நீங்க அவங்கள கிளப்பிடுங்க அப்படிங்கிற ஈரான் தப்பு கேட்டா இது அமெரிக்காவோட ஆணிவேரியே புடுங்கின மாதிரி. இது யாரோட ரெக்வஸ்ட், யாரோட பேச்சுவார்த்தையா இருக்கலாம் அப்படின்னா ரஷ்யாவோட நெகோசியேஷனா இருக்கலாம். ஏன்னா அவங்க இதுக்கு ஆதரிப்பாங்க. ஈரான் வழியா வர்த்தகம் பண்ணணும் அப்படிங்கறது நினைச்ச கனவை அழிச்சிட்டாங்கல்ல. அப்ப அமெரிக்கா ஏன் இந்த மிடில் ஈஸ்ட கண்ட்ரோல் பண்ணணும்? மிடில் ஈஸ்ட் உங்க வழியா வர்த்தகம் நடக்குதுன்னா அது அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத வர்த்தகமா இருக்கட்டும் அப்படிங்கறத போல கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க கட்டுப்படுத்த முடியாது. அவங்களோட பேஸ், அவங்களோட ராணுவம், அவங்களோட எம்பசிஸ் எல்லாம் இங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மிடில் ஈஸ்ட்க்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அவங்களால ரிட்டர்ன்ல அடிக்க முடியாது, அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இப்போ அமெரிக்கா அங்கிருந்து கிளம்பணும். கிளம்பிட்டாங்கன்னா அவங்களால எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவங்களோட ப்ரொடெக்ஷன் சேஃப்டி என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். அவங்களோட சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்கு நாளைக்கு ரஷ்யா, சைனா இவங்கள யாரோ ஒருத்தங்களை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப இங்க மிடில் ஈஸ்ட்ல ஒரு நாட்டோ நாடுகள் மாதிரி உருவாகுமா? எல்லா நாடுகளும் செக்யூரிட்டி கேரண்டி கேட்பாங்களா? ஸோ ரஷ்யாவோட, சைனாவோட நாட்டோ மாதிரியான ஒரு அலையன்ஸ் இங்க மிடில் ஈஸ்ட்ல உருவாகுமா? ஈரானோட தலைமையில, அமெரிக்காக்கு இஸ்ரேலோட தலைமையில இங்க உருவாகும். இங்க சைனா அப்புறம் ரஷ்யாவுக்கு ஈரானோட தலைமையில உருவாகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். ஸோ இப்ப அதுதான் இங்க மாறி இருக்கு. இதுதான் இங்க சிக்கலா இருக்கு. அமெரிக்காக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அமெரிக்கா ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி இதுக்கப்புறம் என்ன மைட்ட காமிச்சாலும், என்ன செஞ்சாலும், அவங்க பூட்ஸை உள்ள அனுப்புனாலும் ஈரானோட ஏவக்கூடிய மிசைல் திறன் ஈரானை முழுசா பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு 30-35 வருஷம் ஆகும். முழுசா ஈரானை முழுசா பிடிக்கணும் அப்படின்னா 35 வருஷத்துக்கு அமெரிக்கா போர் செஞ்சாகணும். இப்போதைக்கு சீஸ்ஃபயர் அது போல எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கிட்ட மிசைல் இருக்கும், அவங்க ஏவிட்டே இருப்பாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வந்து பாத்தீங்கன்னா பின்வாங்கிட்டே இருப்பாங்க ஈரான். ஏன்னா மேற்கு பகுதி, தெற்கு பகுதியில் அட்டாக் பண்ணிட்டே தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா பின்வாங்குவாங்க. ஸோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எந்த அளவுக்கு நடக்குதோ நடக்கட்டும், வருஷங்களை இழுத்து விட்டுறலாம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து யோசிக்கிறாங்க. இதுவும் அமெரிக்காவுக்கு பிரச்சனையாகும். இது இழுக்குது, ஒரு 6 மாசத்துக்கு மேல இழுக்குதுன்னா அமெரிக்கா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலையும் தோத்துருவாங்க, ஈரான் அமெரிக்கா பிரச்சனையிலையும் தோத்துருவாங்க, இந்த உலகத்தோட மொத்த வெறுப்பையும் சம்பாரிச்சிருவாங்க. ஏன்னா வர்த்தகமே நடக்காது அவ்வளோ மாசத்துக்கு போர் நடந்துருச்சுன்னா. ஏன்னா எல்லா எண்ணெய் கிணறுகள், ஆயில் பேஸ் எல்லாத்தையும் அடிப்பாங்க. எல்லாத்தையும் ஈரான் தரப்பு அடிக்கிறாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா பேஸ் வச்சிருக்கீங்க, கிளப் சொல்லுங்க, பேஸ் வச்சிருக்கீங்க, கிளப் சொல்லுங்கன்ற ஒரே நியாயத்துக்கு அவங்க சொல்லிட்டு அடிப்பாங்க அவங்க பாட்டுக்கு. இது அமெரிக்காவுக்கு மிக பெரும் சிக்கலா மாறி இருக்கு. இதுதான் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. இது போல நான் ஒரு இது பார்த்தேன். இது கேட்கறதுக்கும் நடக்கக்கூடிய செய்திகளும் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் எப்படி இந்த மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன்ஸ் பில்ட் ஆகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த செய்திகளை வச்சு பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள், இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது கூடவே இந்த பதிவு பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டி கோச் ரெண்டு சேனலோட லிங்கையும் நான் உங்களுக்கு தரேன். கூடவே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கையும் சரி, டெலகிராம் சேனலோட லிங்கையும் தரேன். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செய்திகள் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கை இந்த பதிவு நான் முடிச்சுப்போம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் அவங்க சந்திக்கிறேன். சேஃப், பை.